வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் சயின்ஸை பொறுத்தளவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். அடிக்கடி சிஎஸ்ஐஆர் நெட் கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கலர். ஓகேவா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு மாலிகுல் கொடுத்து இந்த மாலிகுலோட கலர் வந்து டிட்டர்மைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து அடிக்கடி சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் சயின்ஸ் கொஸ்டினில் வந்து இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மாலிகுல்ஸ் இங்கே கொடுத்துருக்க, அதாவது லிகண்டா ப்ரெசன்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு மாலிகுலுக்குமே ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து நம்மளால் கலர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, பாருங்க, இப்போ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் தி லிகண்ட் ஆர் மாலிகுல், என்ன வேணா சொல்லலாம். ஓகேவா, இப்போ பாருங்க, CO குரூப்புக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் CN, EN, அமோனியா, EDTA, வாட்டர், C2O4, OH, F, குளோரின், புரோமின், அயோடின். இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் we want to give a ப்ரிஃபரன்ஸ். நம்ம வந்து இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ஒரு மாலிகுல்ஸுக்கு நம்ம வந்து ஆர்டரிங் கொடுக்கணும். ஓகேவா, இந்த ஆர்டரிங்க்கு அப்புறம் தான் நம்மளால கலர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அதுக்கு இந்த கலர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விப்ஜிஆர். விப்ஜிஆர் அப்படின்ற வார்த்தையை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா, வின்றது நமக்கு தெரியும், வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகேவா, பொறுத்தளவு என்னன்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட், அதாவது லெஃப்ட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட், மாலிகுலர் காம்பவுண்ட் வந்து ஹை ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல இருக்கும். ஓகேவா, ரைட்ல, அதாவது லோ ஸ்டெபிலிட்டி ஆர்டரா பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ரைட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ஹை வேவ் லென்த்ல இருக்கும். ஓகேவா, இது ஹை வேவ் லென்த்ல இருக்கும், இது ஹை ஸ்டெபிலிட்டி எனர்ஜில வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நமக்கு தெரியும் எனர்ஜிக்கு வந்து வேவ் லென்த் வந்து எப்பயுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, நமக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ரெண்டே விஷயம் தான். நம்மளுக்கு வந்து அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வைஸ் ஆர்டர் பண்ண, சீக்வன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து இந்த விப்ஜிஆரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லெஃப்ட்ல, அதாவது ஹையா ப்ரெசன்ட், ஹை ஸ்டெபிலிட்டி, இப்போ COEN அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CO தான் ஹை ஸ்டெபிலிட்டி. ஓகேவா, இப்போ CO ப்ரெசன்ட் ஆயிருக்க ஒரு காம்பவுண்டும் EN ப்ரெசன்ட் ஆயிருக்க ஒரு காம்பவுண்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து COவை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுப்போம். அதுக்கு தான் V அப்படின்ற வயலட் கலரை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, ரெண்டாவது வரக்கூடிய CN அப்படின்றதுக்கு வந்து இண்டிகோ கலரை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கொடுப்போம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மாலிகுலுக்கு கலர் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். கலர் கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்ம வந்து எப்படி கலர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஆர்டரை வந்து ஆர்டர் வைஸ் நம்ம வந்து சீக்வென்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்களேன், different types of coordination compoundsல stability order wise sequence பண்ண போறோம். ஓகேவா, இப்போ பாருங்க, CN present ஆயிருக்கு. ஏன்னா இது எல்லாத்துலயுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா கோபால்ட் தான் present ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து லிகண்டை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து கொடுப்போவாங்க. இப்போ பாருங்க, CN, EN, அமோனியா, H2O. ஓகேவா, இப்போ CN கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் CN, EN, அமோனியா, வாட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆர்டர் வைஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்க, CO இருக்கான்னு பாருங்க, இதில் லிகண்டில் இல்லை. அடுத்து இருக்கக்கூடிய CN இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்பரிங் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா,
ரெண்டாவது இருக்கக்கூடிய EN இங்க என்ன இருக்கு EN ரெண்டாவது EN இருக்கு இதுலயும் EN தான் இருக்கு சோ இதுக்கு ரெண்டாவது நம்பர் கொடுங்க இதுல அமோனியா மூணாவது காம்பவுண்ட் ஸ்டெபிலிட்டி ஹை ஸ்டெபிலிட்டி காம்பவுண்டா பிரசன்ட் ஆயிருக்கு இங்கே அமோனியா தான் இருக்கு சோ 3ன்ற நம்பர் கொடுங்க வாட்டர் as usually 4 ஓகேவா இப்போ பாருங்க எப்படி கலர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன் இப்போ பாருங்க அமோனியான்னு சயனைடு CN குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஹை ஸ்டெபிலிட்டியில இருக்கு ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது என்னது Vங்கிற வயலட் கலர் நம்ம வந்து கொடுக்கணும் ஃபர்ஸ்டா இருக்குன்றனால ஃபர்ஸ்ட்ல இருந்து போறனால Vங்கிற கலரை வந்து நம்ம சயனைடு கொடுக்கணும் V வந்து இங்க இருக்கா வயலட் இருக்கான்னு பாருங்க வயலட் கிரீன் ப்ளூ yellow இங்க வயலட் பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ இதுதான் நம்பர் 1 புரிஞ்சுச்சா இப்போ பாருங்க EN வந்து பிரசன்ட் ஆயிருக்கு EN சொல்லும்போது நம்ம செகண்ட் கலர் வந்து நம்ம கொடுக்கணும் இண்டிகோ இங்க பிரசன்ட் ஆயிருக்கான்னு பாருங்க கிடையாது ஸோ நம்ம அடுத்த கலருக்கு போகணும் ப்ளூ இருக்கு ஸோ ப்ளூக்கு தான் செகண்ட் நம்பர் கொடுக்கணும் புரிஞ்சுச்சா தேர்ட் பாருங்க அமோனியா பிரசன்ட் ஆயிருக்கு அமோனியா தேர்ட் அப்ப நம்ம ப்ளூக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்கணும் இப்ப கிரீன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு இங்க பிரசன்ட் ஆகல அப்படின்னா எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கணும் எது அடுத்தடுத்து கொடுத்துட்டே வரணும் நடுவுல அந்த கலர் பிரசன்ட் ஆகலைன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கலரை நம்ம கொடுக்கணும் ஓகேவா இப்ப பாருங்க தேர்ட் அமோனியா இருக்கு அமோனியான்றப்ப ப்ளூ முடிஞ்சிருச்சு அடுத்து இருக்கக்கூடியது கிரீன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கான்னு பாருங்க பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ தேர்ட் நம்பர் எப்பயும் போல இதுக்கு நம்ம எல்லோக்கு வந்து ஃபோர்த் நம்பர் வந்து கொடுக்குறோம் இப்படிதான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மாலிகுலுக்கு நம்ம வந்து கலர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் சமையல் பார்ப்போம் ஓகேவா இப்ப இந்த क्वेश्चनல பாருங்க which of the following has highest value of lambda AB lambda எப்பயுமே வேவ் லென்த் ரெப்ரசன்ட் பண்ணும் ஓகேவா lambda எதை ரெப்ரசன்ட் பண்ணும் வேவ் லென்த் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் சோ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களே இங்க கேட்டிருக்க क्वेश्चन ஹையஸ்ட் வேவ் லென்த் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா நம்ம வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் எனர்ஜி அதாவது ஸ்டெபிலிட்டி வைஸ் கொடுத்திருக்க காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் ஓகேவா பாருங்க ரெண்டுலயுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா நிக்கல் தான் பிரசன்ட் ஆயிருக்கு இங்க அமோனியா வந்து லிகண்டா பிரசன்ட் ஆயிருக்கு இங்க வாட்டர் வந்து லிகண்டா அங்க பைண்ட் ஆயிருக்கு அந்த மாலிகுல் கூட சோ இங்க பாருங்களேன் இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வைஸ்ல வந்து இந்த அமோனியா தான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கு வாட்டருக்கு முன்னாடி ஸோ அமோனியா தான் ஹை ஸ்டெபிலிட்டி காம்பவுண்ட் ஓகேவா வாட்டர் வந்து என்னது லோ ஸ்டெபிலிட்டி காம்பவுண்ட் ஓகேவா நான் என்ன சொன்னேன் விப்ஜிஆர்ல இங்க இருக்கக்கூடியது வந்து ஹை ஸ்டெபிலிட்டி லாஸ்டா இருக்கக்கூடியது வந்து ஹை வேவ் லென்த் அப்படி சொன்னேன் ஓகே அப்படிதானே இப்போ பாருங்களேன் இது வந்து ஹை ஸ்டெபிலிட்டி காம்பவுண்ட் இந்த அமோனியா எது வந்து லோ ஸ்டெபிலிட்டியா பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் ஹை வேவ் லென்த்ல இருக்கும் அப்படிதானே நான் சொன்னேன்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும்போது நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிதானே ஸோ வந்து வாட்டர் தான் அதிக வேவ் லென்த் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஸோ இங்க கேட்டிருக்க ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் லாம்டா ஏபி என்னது நிக்கல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்க காம்பவுண்ட்ல தான் நமக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த் வந்து இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோ இல்லை ஒரு மாலிகுலோ கொடுத்தாங்கன்னா அந்த மாலிகுலுக்கு நம்ம கலர் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்படி கலர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புரியலைன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் ஹெல்ப் யூ அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து சரியான பாதையில் மெதுவாக போனாலும் நமக்கான வெற்றி அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அங்கே இருக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்